ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டு இருப்பதும் கேட்டுக்கொண்டு இருப்பதும் உமா அருண் 3585 யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு நீங்கள் தம்ப்லைனில் பார்த்தது தெரிஞ்சிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ பிளான்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். இப்போது நியூ பிளானை எப்படி கம்பெனி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. நம்ம கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணவங்கள சேல்ஸ் டீமுனும், நாட் அக்செப்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணவங்கள ப்ரொமோஷன் டீமுன்னு 2 வகையாக கம்பெனி பிரிச்சிருக்கு. இந்த 2 டைப்புக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இப்போது சேல்ஸ் டீம் அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்தவங்களுக்கு அட்மின் சார்ஜ் அண்ட் டிடிஎஸ் டிடக்ஷன் 15% பர் மந்த். எவ்ரி வித்ட்ராயலுக்கு 15% பிடிச்சிக்குவாங்க. அதே ப்ரொமோஷன் டீமில் வந்தவங்களுக்கு டிடக்ஷன் 30% எவ்ரி வித்ட்ராயல். நெக்ஸ்ட்டு வித்ட்ராயல்ஸ் எப்பப்போ நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம மந்த்லி நம்மளோட டார்கெட் அதுனா என்னென்னா, நம்மளுக்கு மந்த்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ரீச்சஸ் அவர் அமௌண்ட். இப்போ நம்ம சேல்ஸ் டீமில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளை கண்டென்ட் ரைட்டருக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருந்தால் 15,000, இன்ஃப்ளூயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணியிருந்தால் 15,000 பர் மந்த்து. அப்புறம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா 10,000 மந்த்து. அந்த லிமிட்டு நம்ம ரீச் பண்ணும்போது நம்ம வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். நான் அக்செப்டட் கூப்பன் ஸ்கீமில் உள்ள வந்தவங்க, அதுனா ப்ரொமோட்டட் டீம். அந்த டீமில் இருக்கவங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் எவ்வளோ? 5,000, 5,000, 2,500. அந்த லிமிட்டு அவங்க வேலெட்டில் அமௌண்ட் ரீச் பண்ணும்போது அவங்க வித்ட்ராயல் போட்டுக்கலாம். அங்கே நம்ம வித்ட்ராயல் போட்ட அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு எப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 10 ஒர்க்கிங் டேஸில் சேல்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் சரி, எந்த டீமில் இருந்தாலும் அவங்களுக்கு வித்தின் 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். இந்த 2 பிளான்லேயும் அப்கிரேட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் இல்லவே இல்லை. 100% நாட் பாசிபிள். அது சேல்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, ப்ரமோஷன் டீமாக இருந்தாலும் சரி, அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. இன்க்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேல்ஸ் டீமுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது. இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ப்ரொமோஷன் டீமுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது. ஏன் சேல்ஸ் டீமுக்கு மட்டும் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மூலியமாக தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நியூ ஜாயினிங்ஸ் இந்த ஃப்யூச்சர் பிளானில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீம் ஆனாலும் ப்ரொமோஷன் டீம் ஆனாலும் இப்போதைக்கு நியூ ஜாயின் இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறமா நியூ ஜாயின் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமில் இருக்க நோட்டீஸ் போர்டுங்கிற குரூப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் தான் எல்லா விவரங்களும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது இதில் நியூ பிளான்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒர்க்குக்கும் எவ்வளோ ட்ரைனிங் பீரியடில் சேலரி, எவ்வளோ ட்ரைனிங் முடித்த சேலரிங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் எஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் அப்டேஷன் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா விஷயமும் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராமில் இருக்க நோட்டீஸ் போர்டுங்கிற எஸ்பிஓவோட குரூப்பில் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக எல்லோரும் டெலகிராமில் இருக்க நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.